ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி கடையில் தான் செய்ய போகிறோம். இது நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி கடையில் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். இதில் ஒரே ஒரு வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதிகமாக போட்டுறக்கூடாது, கசப்பாயிடும். 3 வரமிளகாய், 4 மீடியம் சைஸு தக்காளி. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது எண்ணெய் காயட்டும். இதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயம். இந்த கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதிலே வரமிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி, வெங்காயம் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட கறிவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 4 நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதிலே நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கணும். இதிலே நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம்லாம் இது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் தக்காளி கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது எப்படி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டுடலாம். இதுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த தக்காளி, வெங்காயம்லாம் அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இது நல்லா இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வேறு ஒரு பவுலில் இருத்துட்டு நம்ம இதை கல்லுச்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுச்சட்டி இல்லாதவங்க மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். ஆனாலும் கல்லுச்சட்டியில் கடைஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ இது நல்லா நம்ம கல்லுச்சட்டியில் போட்டு கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து இருத்து வச்ச அந்த தண்ணியை இதிலே ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கல்லுச்சட்டியில் நம்ம நல்லா கடைஞ்சிட்டு அந்த மீதி இருக்கிற தண்ணியை இதிலே கலக்கி நம்ம மறுபடியும் இதை மாற்றிட்டோம் பாருங்கள் ஒரு பவுலில். இப்படி தான் இருக்கணும் இந்த சட்னி. இப்போ இந்த தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லி தோசைக்கு நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.